ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 9/9/2024 15/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், ராகு 12ஆம் இடத்துல அதாவது மீனத்தில் ராகு இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் துலா ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் இந்த துலா ராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார். மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார். இதன் மூலியமாக துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 3 ராசிகள் முக்கியமாக போகிறது. துலா ராசி கார்த்தாலே வந்துடுறார். அவர் கார்த்தாலே விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் துலா ராசியிலிருந்து சந்திரன். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது 9ஆம் தேதி அன்றைக்கி 9/9/2024 சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பால் எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது. குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம். சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும். எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஆவணி மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம். அதுவும் மார்கழி மூலம் அப்படின்னு மூல நட்சத்திரம்னு சொல்லணுன்னாலே பெரிய விசேஷம். அதாவது சரஸ்வதி தேவியின் பிறப்பு, அதை தவிர ஆஞ்சநேயரன் பிறந்த தினம் என்று சொல்லக்கூடியது ஆவணி மூலம் அதாவது மார்கழி மூலம் ரொம்பவும் விசேஷம். மூல நட்சத்திரம்னு எடுக்கும்பொழுது ஆவணி மூலத்தில் பார்த்தாலேயானால் சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப விசேஷம் பெற்றது. மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் ரொம்ப விசேஷம் 10 நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும். இந்த ஆவணி மூலத்தில் பார்க்கும்பொழுது இந்த நரியை பரியாக மாற்றியது மாணிக்கவாசகருக்கு சொன்னது அதெல்லாம் இந்த ஆவணி மூலத்தில் தான் நடந்தது. ரொம்பவும் விசேஷமான நாளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனா ஸ்ரவண நட்சத்திரம் 15ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பார்த்தாலேனா திருவோண நட்சத்திரம், ஓணம் பண்டிகை அன்றைக்கி. அது ஒரு பெரிய விசேஷம். கேரளாவில் பார்த்தாலேனா திருவோணம் பெரிய விசேஷமான பண்டிகை. இன்னும் திருவோணத்தில் அப்படின்னா மாபலி திருப்பி அதனுடைய மக்களை பார்க்க வராருன்றது எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம். அது தவிர இந்த அத்திப்பூ கோலம் போடுறது அதெல்லாம் ரொம்ப விசேஷம் இருக்கும். அதே அன்றைக்கி வாமன ஜெயந்தி, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தது வாமன ஜெயந்தி. வாமனனாக குள்ள மனிதனாக பிறந்த பெருமாள் குள்ள மனிதனாக பிறந்ததாக சொல்லக்கூடியது வாமன ஜெயந்தி. ஸோ இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த 3. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன். அவர் மறைந்திருக்கும் பொழுது மதி கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு, தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 9/9/2024 15/9/2024 வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, கிரகங்கள் சந்தி இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து ஒரு பாதத்தில் இருக்கா இன்னொரு பாதத்தில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், அதாவது மோர் தென் என்ன சொல்கிறது, ஒரு 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இருக்கவாள்லாம் வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தியில் ரொம்பவும் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா இன்னும் கோவிலில் போய். அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரமா இல்லை விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமானே தெரியாது சில பேருக்கு. அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம் அப்படின்னு இதுப்பாக இருக்கும், கன்னியா ராசியா துலா ராசியான்றது தெரியாது, மிருகசீரிஷம் ரிஷபராசியா இல்லைன்னா மிதுன ராசியான்னு தெரியாது. இது நட்சத்திர சந்தியே. அதை தவிர ராசி சந்தி லக்ன சந்தியில் வந்து மாட்டிக்கும். லக்ன சந்தியில் பார்த்தேன்னா இவ என்ன லக்னம்னே தெரியாது. இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே மாறும். அதனால் வந்து இப்போ இந்த சந்தி இருக்கான்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த சந்தி இருந்ததேனால் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு ஒரு ராசிக்கும் பார்த்தேன்னா ஒரு லக்னத்திற்கும் ஒரு சுபர் அசுபர்ன்றது வந்து லக்ன சுபர் லக்ன அசுபர்கள் தனித்தனியாக இருக்கா. அதனால் வந்து இப்போ துலா லக்னத்திற்கு உண்டான சுபர் வந்து விருச்சிக லக்னத்திற்கு இருக்க போகிறதில்ல. அதனால் மாற்றங்கள் நிறைய இருக்கும். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லாருமே வந்து துலா லக்னம் நினச்சிட்டு வந்து சுக்கிரனுடைய தசை நடக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும், மகா ஓகோன்வா. கடைசியில் பார்த்தா அவருக்கு வந்து விருச்சிகமாக இருக்கலாம். விருச்சிகமாக இருந்தது இல்லை, அவர் வந்து விருச்சிக லக்னத்தில் இருந்தார் ஏனால் கஷ்டமாக போகும். அவருக்கு செலவுகள் அதிகமாக, தேவையில்லாத விரை செலவுகள் கொஞ்சம் அதிகமாக, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வரும். அதனால் எந்த லக்னம்ன்றதை முதல்ல தெரிஞ்சுட்டு அந்த லக்னத்துக்கு இந்த நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சுபரான்றதையும் தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களையும் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 9/9/2024 முதல் 15/9/2024 வரை உண்டான காலத்திற்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம். புதனோடு சேர்ந்து இருக்கார். அதாவது 12ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வீட்டுக்கு வேணுன்ற சில விஷயங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய வீட்டுக்கு வேணுன்ற உபயோகப்படக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய அலங்கார பொருட்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கண்ணில் கொஞ்சம் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் கண்ணுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அது தவிர பார்த்தாலேனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் சுக்கிர பகவானும் பார்த்தாலேனால் கேது பகவான் மூலியமாக முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மைண்டில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இப்போ வேலை கிடைக்காம சில பேர் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா கடகராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனியில் இருப்பா, வேலை கிடைக்காமல் இருக்கும், ஒரு டெம்பரரி ஒர்க்லேயே இருப்பா. அவளுக்கெல்லாம் நவம்பர் மாதம் சனி வக்கர பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு வேலைகள் கிடைக்கும். அந்த வேலைகள் பர்மனன்ட் ஜாபாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. வேலை மாற்றங்கள் நிச்சயமாக வரும். கீழ்த்தட்டு மக்களால் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது. அதாவது ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் ஒரு பெரிய ஏற்றம். அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். அதை தவிர பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சப்தமத்தை அவர் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறது மூலியமாக குரு பலன் வந்தாச்சுன்னு சொல்லுவாள். அதனால் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தூக்கத்தில் பிரச்சனையை கொடுப்பார். நல்ல தூக்கம் வராது, பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா வேலை கிடைக்கலன்றது, பண வரவு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். பண வரவு வந்தாலும் ஏதாவது சுடுசொல் வர மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ராசி வந்து இந்த வாரத்தில் வந்து 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிற 9/9/2024 15/9/2024 வரணும் உண்டான வாரத்தில் 4ஆம் இடத்துல சந்திர பகவான்
9ஆம் தேதி காலத்தால் ஒரு 9:15 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 5ஆம் இடத்துல போகிறார். 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குரு சந்திர யோகம் அமையிறது. அதனால் திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தில் ராசிநாதனை புத்திர காரகனான குரு பகவானை பார்க்குறது பெரிய விசேஷம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வரப்போகிறது. ராசிநாதனான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அது 9ஆம் தேதி காலை 9:15 மணியிலிருந்து 11ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான். செவ்வாயும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் சப்தம பார்வையில் இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது. அதனால் புதுசாக வீடு வாங்குறதுக்குன்னு கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா பிரச்சனைகளில் கொஞ்சம் சில பேருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் சுமூகமாக அந்த வீடு நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் வரார். உங்களுடைய வீட்டையே பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குருவின் பார்வையில் சந்திர பகவான் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. பார்த்தாலேயானால் 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரலும், அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது 11ஆம் தேதி மாலை ஒரு 6 மணியிலிருந்து 14ஆம் தேதி அதிகாலை ஒரு 00:15 ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏர்லி மார்னிங் 15 ஹவர்ஸில் அங்கே இருக்க. அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 14th அன்னைக்கு எர்லி மார்னிங்லேருந்து 16th அன்னைக்கு மார்னிங் ஒரு 3-4 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த சந்திர பகவானுக்கு உண்டான தொழில்கள் செய்கிறவா, அதாவது வேகமாக செல்லக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள், சாப்பாடு எடுத்துகிட்டு இது பண்ணுறவங்க, அதாவது தளிகை செய்யக்கூடிய கலைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர ஹோட்டல் நடத்துகிறவங்க, தவிர வண்டி வாகனங்கள், பஸ்ஸு, காரு, கால் டாக்ஸி இதெல்லாம் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி ஸ்விக்கி இந்த மாதிரி சர்வீசஸில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த விவசாயம் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க. அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு அதாவது துளசி மாலை வாங்கி போட்டு வாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி அன்றைக்கி திருவோணம் வருது, ஓணம் பண்டிகையும் வருது. அதனால் பெருமாள் கோயில் போயிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.